இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ராகி வச்சு நல்ல பஞ்சு போல இட்லி எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராகில ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு. நம்ம இனி இதை தினந்தோறும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம். நம்ம தினசரி சாப்பாடு இட்லி தோசை இந்த மாதிரி தினசரி சாப்பாட்டில் நம்ம அந்த ராகியை கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். வாங்க இனி இந்த ரெசிபியை நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் நல்லா அலசி கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா ஊற வைக்கணும். அரிசி நல்லா ஊறணும். சரி, அது ஊறட்டும். அதே மாதிரி ஒரு கப்பு உளுந்து, ஒரு கப் அரிசி ஒரு கப் இட்லி அரிசி, ஒரு கப்பு உளுந்து. இதையும் உளுந்தையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வைங்க. ஊற வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வைங்க. சரி, இப்போ உளுந்து நல்ல ஒரு 4 மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறியாச்சு. ஊறின உளுந்தை நான் கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுக்கணும். இப்போ இந்த உளுந்து அரைகிற நேரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 கப்பு ராகி மாவு. இது நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான். நீங்கள் இது வீட்டில் முழு ராகி வாங்கி அதையும் நல்ல மாவு மில்லில் கொடுத்து பொடிச்சு அப்படியே நீங்கள் அந்த ராகி பவுடரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இனி இது கூட நான் ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம உளுந்து நல்லா அரைஞ்சதும் நம்ம அந்த மாவை எடுத்து வெளியில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம இந்த கிரைண்டரில் போட்டு திருப்பி ஆட்ட போகிறோம். ரொம்ப மைய அரையணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் பாதி அரைப்பட்டதுமே நம்ம தண்ணியில் கலக்கி வச்ச அந்த ராகி பொடியை இது கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி இந்த ராகியும் அரிசியும் நல்லா மைய அரையணும். இப்போ இந்த அரிசியும் ராகியும் நல்லா அரைஞ்சாச்சு. இனி இது கூட நான் 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச அந்த உளுந்த மாவு இருக்குது பாருங்கள், அந்த உளுந்த மாவையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுனால எல்லாம் ஒன்று போல் அங்கங்கே உளுந்த மாவு தனியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆயிரும். உளுந்து அரிசி ராகி எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆயிரும். அப்போ கையெல்லாம் போட்டு கரண்டியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இனி இந்த மாவு நல்லா புளிக்கணும். அதுக்கு குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஆகும். ஆனால் குளிர் நாடுகளில் இருக்கக்கூடிய நமக்கு இது 18 மணி நேரம் ஆனாலும் புளிக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பேக்கிங் அவனை லோவஸ்ட் ஹீட் செட்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ண அவனுக்குள்ளே இந்த மாவு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு கீழே இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சுக்கோங்க. அப்போ பொங்கி வழிஞ்சாலும் அந்த மாவு இந்த ட்ரேக்குள்ளே தான் விழும். வச்சுட்டு அந்த அவன் லைட்டையும் ஆன் பண்ணி வச்சுட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி அழகாக புளிச்சிரும். இது நான் காலையில் ஒரு 7 மணி போல் ஆட்டி வச்ச மாவு. நல்ல ஒரு சாயங்காலம் ஒரு 6:30க்கெல்லாம் நல்ல மாவு நல்லா நுரைச்சி புளிச்சு பக்குவமாக இருந்துச்சு. இதை இனி என்ன பண்ணணும், ஒரு இட்லி மோல்டில் எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு தேங்காய் சட்னி, கூட ஒரு பூண்டு சட்னியோ கார சட்னியோ எது வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் தேங்காய் சட்னி இருந்தால் ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், 1 கப்பு தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 2 குட்டி சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இல்லாட்டா வேர்க்கடலை. நான் அன்றைக்கி வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு தேங்காய் சட்னி ரெடி. இனி இது மேலே ஒரு சின்ன ஒரு தாளிப்பு. இது இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் கலரில் பார்க்குறது பூண்டு சட்னி. இந்த பூண்டு சட்னியோட ரெசிபி ஓட்ஸ் தோசை கூட இருக்குது. ஓட்ஸ் தோசையும் பாசிப்பருப்பும் போட்டு செய்யக்கூடிய ஒரு தோசை. இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடியும் போதும் நீங்கள் அந்த எண்ட் ஸ்க்ரீனில் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம ராகி இட்லி நல்லா ரெடி ஆயாச்சு, பஞ்சு போல் இருக்குது. இப்போ நம்ம இட்லிக்கு அரைச்ச அதே இட்லி மாவில் அழகான தோசை செய்யலாம். நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக அழகான ஒரு ராகி தோசை வரும். இந்த ராகி இட்லி தோசை ரெண்டுமே ரொம்ப நம்ம ரெகுலர் இட்லி தோசை அதே டேஸ்ட்டில் தான் இருக்குது. பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தினசரி நம்ம இந்த ராகி இட்லி நம்மளால் சாப்பிட முடியும். பொதுவாக நம்ம ஆரோக்கியமான உணவு வெயிட் லாஸ் ரெசிபீஸ்லாம் 2 நாளைக்கு மேலே நம்மளால் சாப்பிட்றதுக்கு அது ரொம்ப நமக்கு விருப்பமான ஒரு சுவையில் இருக்காது. ஆனால் இந்த ராகி இட்லி நம்ம தினமும் சாப்பிடலாம். நம்ம எப்படி ரெகுலர் இட்லியை நம்ம பெரும்பாலும் வாரத்தில் 3 நாள் நம்ம வீடுகளில் இட்லி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சாதாரண இட்லி செய்கிறதுக்கு பதிலாக இந்த ராகி இட்லி செய்யுங்க. இந்த ராகி இட்லி கூட இந்த பூண்டு சட்னியும் இந்த தேங்காய் சட்னியும் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். இந்த பூண்டு சட்னியோட ரெசிபி இந்த வீடியோ முடியும் போது அந்த எண்ட் ஸ்க்ரீனில் ஓட்ஸ் மூங் தால் தோசை கூட இருக்குது. அது மட்டும் இல்லை, என்னுடைய சேனலில் தோசை அண்ட் சட்னி சப்பாத்தி ரெசிபீஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னெல்லாம் ரெசிபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை கிறிஸ்பி தோசை, வடகரி செட் தோசை, ஓமவல்லி சட்னி, பேப்பர் ரோஸ், பொடி தோசை, பொடி இட்லி, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தோசை, ஓட்ஸ் மூங் தால் தோசை, ஓட்ஸ் புட்டு, ராகி சப்பாத்தி, பரோட்டா, ஓட்ஸ் சப்பாத்தி, லிக்விட் டோ சப்பாத்தி, ஆலு பராட்டா, ஃபூல்கா சப்பாத்தி, லாச்சா, வெந்தய கீரை சப்பாத்தி, எல்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்குது.
அப்போ போய் பாருங்கள், நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதனுடைய லிங்க்கை நான் இந்த வீடியோ முடியும் போது எண்ட் கார்ட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கனாலும் அதனுடைய லிங்க் இருக்கும். அப்போ உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா 1-2 பாருங்கள், பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கீழே காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.